வணக்கங்க. நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். மக்காச்சோளம் சாகுபடி பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதற்கான இடுபொருள்களையும் அதுக்கான பாதுகாப்பு பொருளையும் முன்னாடியே கையில் வச்சுக்கிறது தான் வெற்றியோட முதல் படி. சரிங்களா? இப்போ கடந்த 5 வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டு விவசாயத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நமக்கு மக்காச்சோள விவசாயத்தில் வந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், வந்தது படைப்புழு. அந்த படைப்புழு இன்னும் நிறைய தீரலைங்க. அதை பல்வேறு விஷயங்கள் பண்ணி அதை திருத்த முடியல. இயற்கையில் இருக்கக்கூடிய உயிரியல் கட்டுப்பாடு மட்டும்தான் அதை முழுமையாக தீர்த்துச்சு. சரிங்களா? அது பெவேரியா பேசியானா தான் தீர்த்துச்சு. அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்தவரையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு பாசனத்துக்கு 1 கிலோ அல்லது 1 லிட்டர் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறேங்க, ஒரு பாசனத்துக்கு, அதாவது ஒரு தெளிப்புக்கு 1 லிட்டர் வச்சுக்கணும். 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்துட்டு அது கூட 1 கிலோ மைதா மாவு கலந்துட்டு, இங்கே பாருங்கள், 3ஆவது நாளே முளைக்க ஆரம்பிச்சிடும். இலைகள் வந்த 3ஆவது நாள்லேருந்து அல்லது 4ஆவது நாள்லேருந்து, 4ஆவது நாள் ஒரு இடம் தெளிக்கிறீங்க, அடுத்து 7ஆவது நாள் ஒரு இடம் தெளிக்கிறீங்க, அடுத்து 10ஆவது நாள் தெளிக்கிறீங்க. ரைட்டா? அப்புறம் ஒரு வாரம் விட்டுருங்க. திருப்பி 17ஆவது நாள் தெளிக்கிறீங்க, 20ஆவது நாள், 23ஆவது நாள், அப்புறம் ஒரு வாரம் விடுறீங்க, திருப்பி 3, இதே மாதிரி 40 நாள் வரையிலும் 3 ஷெடியூலில் தெளிக்கணும். கவனம் வச்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஆப்பிரிக்காவில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, தண்டுகளில் இருந்த படைப்புழு அப்படியே நகர்ந்து காய்களுக்கு போயிடுச்சு, மக்காச்சோள கதிருக்குள்ளே போயிடுச்சு. பயங்கரமான வருமான இழப்பை ஏற்படுத்திடுச்சு. சரிங்களா? அது மாதிரி நம்மளுக்கும் நிறைய இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அளவு கவனத்தை வச்சுக்கணும். ஒரு ஏக்கரில் இருக்க பயிருக்கு. ரைட்டுங்களா? அது மாதிரி 6 ஏக்கர் கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். கையில் பொருளை வாங்கி வைங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? என்னென்ன வேணும்? பெவேரியாவும் மைதா மாவும் வேணும். ரைட்டுங்களா? அதை எப்படி தெளிக்கணும் அப்படின்னா, 2 விதமாக தெளிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ப்ரேயரில் அதோட வாய்ப்பகுதியை பெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு பயிரோட எல்லா தோகைக்கு உள்ளேயும் இறங்குற மாதிரி அமைப்பில் அப்படியே தெளிச்சுக்கிட்டே அந்த வரிசையில் போகிறது. அப்புறம் அங்கேருந்து தெளிச்சுக்கிட்டே நடந்து வர்றது. இந்த மாதிரி செய்கிறது. ஓகேங்களா? சொட்டை விடாமல் தெளிக்கணும் எல்லா பயிர்லேயும். அப்படி செய்கிறது நல்லது. ஒன்று ஸ்ப்ரேயரில் நேரடியாக தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை 1 லிட்டர் தண்ணி பாட்டிலில் ஊற்றிட்டு பாட்டிலோட மூடியில் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதில் ஒவ்வொரு பயிராக அடிச்சுக்கிட்டு போகிறது. அமுக்கி விட்டு அடிச்சுட்டு போகிறது, இல்லை ஊற்றி விட்டு போகிறது. ரைட்டுங்களா? எது ஈஸி, எது முடியும், எது வந்து நமக்கு கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும்னு பாருங்கள். அதை செய்யுங்க. சரியா? என்ன மனசில் நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னா, இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல லாபம் கிடைக்கும். 1. 2வது வந்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் அரசாங்கம் சொல்கிறது 250 கிலோ சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 100 கிலோவாவது வேப்பம் புண்ணாக்க அடி உரத்தோட தூவி விட்டுருங்கிறேன். அடி உரத்தில் தூவி விடுங்க. அது வந்து புழுக்கள் இரவு நேரத்தில் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு நடந்து போகிறத பெரிய அளவில் நிறுத்தும். சரிங்களா? அந்த காரியத்தை பார்த்துக்கோங்க. 3வது வந்து இந்த பெவேரியா பயன்பாட்டையுமே நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஆண் அந்து பூச்சிகளை பிடிக்கக்கூடிய ஃபேரமன் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு வகையான ட்ராப்பு விற்கிறாங்க மார்க்கெட்டில். சரிங்களா? அது வந்து 75 ரூபான்னு நினைக்கிறாங்க ஒரு ட்ராப்பு. அதை வந்து வாங்கி ஒரு 20 எண்ணிக்கையில் நிலத்தில் அங்கங்கே எல்லா பகுதியிலையும் வச்சுட்டோம்னா, இரவு நேரத்தில் இந்த பூச்சி வந்து தரையிலேருந்து உத்தேசமாக ஒரு 4 அடியிலேருந்து 5 அடிக்குள்ளே அந்த உயரத்தில் தான் பறக்குதுங்க. அது ஒரு நாளைக்கு வந்து 200லேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. ஒரு தடவை அது முட்டை போடுச்சுன்னா 400லேருந்து 600 முட்டை போடுதுங்கிறது அடுத்த ஆய்வு. சரிங்களா? குபுன்னு வருங்க புழு. அப்போ அதை பிடிச்சிக்கிற மாதிரி இந்த பாதுகாப்பு பொருள்லாம் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த ஃபேரமன் ட்ராப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல தரமான பொருள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்,
உங்களுக்கு இந்த இது தேவைப்படாது, அதிகம் தேவைப்படாது பெவேரியா, ரைட்டுங்களா? எப்படியாவது வாங்கி வைங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்காக, சரிங்களா? மற்றபடி வளர்ப்புக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்து வளர்க்குறதா இருந்ததுன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு முறை தரைவழி ஏதாவது ஒரு இடுபொருளை தண்ணி வழியாக கலந்து விடுங்க. குறைந்தபட்சம் 1 லிட்டரும் அதிகபட்சம் 3 லிட்டர் வரலும் மீன் அமிலமோ பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அப்படி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஜீவாமிர்தம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, சரியா? அப்படி பண்ணுங்கள். அதே மாதிரி தெளிப்புலையுமே கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு பொருளை தெளிச்சுக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு இடையில் நம்மளுடைய இயற்கை வழி தீர்வுகளில் இருக்கக்கூடிய வேலமரப்பட்டை கரைசல் அல்லது கருவேல மரப்பட்டை கரைசல், இந்த கரைசல்களை தெளிக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்கள் தருங்க. அதாவது அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி, அது கூட இருக்கிற மாதிரி இதை தெளிச்சுக்கணும், சரிங்களா? அப்படி பண்ணுங்கள், மக்காச்சோளத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றிங்க.